Praise the Lord. Today's Dunamis word. இன்றைய சிந்தனைக்கான பகுதி சங்கீதம் 46. பூமி நிலை மாறினாலும் ஜாதிகள் கொந்தளித்தாலும் பூமியில பாழ்கடிப்புகள் நடந்தாலும் கர்த்தர் அவையெல்லாம் ஓய பண்ணுவார். ஆனா நம்முடைய வேலை அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் வரலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த உணர்வு இல்லாதனால தான் நம்ம பிரச்சனைகளின் சூழ்நிலையை பார்த்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த உணர்வை நம்ம உள்ளத்துல வைத்து அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த பூமியில அவர் உயர்ந்தவரா இருக்கிறார், ஜாதிகளுக்குள்ள அவர் உயர்ந்தவரா இருக்கிறாரு. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த ஆபத்துகள் வந்தாலும் அனுகூலமான துணை அவர் மட்டும்தான். அவரே நாம் பிடித்து கொள்ளும் போது அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆகவே துணையாகிய அவரை பிடித்து கொண்டு முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமான தேவனே, இன்றைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின் படியாகப்பா, உண்மையே நாங்க சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களோடு இருக்கிறீங்கன்றதை நாங்க உணர்வுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நிர்விசாரத்தை எடுத்து போட்டு உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களோடு இருக்கும்போது ஆபத்துகளுக்கு எல்லாம் எங்களை விலக்கி காப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பாராக. Grow powerful, be dunamis. God bless you.